அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் 10th +2 டிப்ளமோ ITI அல்லது ஏதேனும் ஒரு டிகிரி முடித்திருந்தால் தற்போது RRBயில் வெளியாகியுள்ள RPF என்று சொல்லப்படும் ரயில்வே ப்ரொடெக்ஷன் கோர்ஸ், அதுல SI மற்றும் கான்ஸ்டபிள் பதவிக்கு உடனே போய் ஆன்லைன் முறையில் விண்ணப்பம் செய்யலாம். அதை பற்றிய எல்லா தகவலுமே RRB சென்னை வெப்சைட்ல PDF கொடுத்துருக்காங்க. தற்போது இப்போ நீங்க இந்த டிவியில பார்க்கறது நம்முடைய சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி சார்பாக தயாராகி கொண்டிருக்கும் NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1ஓட மாடல் ஃபார்மேட் தான் இது. ஸோ இந்த புக்கோட மாடல் ஃபார்மேட் பார்க்காதவங்க இப்போ பாருங்க. இது வந்து ஃபுல்லாவே இது NCERT வால்யூம் 1 புக் என்பது இங்கே இருக்கிற மாதிரி ஒன் வேர்ட் டைப், மல்டிபிள் சாய்ஸ், அப்ஜெக்டிவ் டைப்பு. ஸோ இந்த NCERT வால்யூம் 1 புக்கு ஏறத்தாழ 600 பேஜஸ் கொண்டது மற்றும் 10,000 வினா விடைகள், 10,000 கொஸ்டின் ஆன்சர் கொண்டது. இந்த வால்யூம் 1 புக்கு என்பது எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் இருக்கும். மேத்ஸு, ரீசனிங்கு, கரண்ட் அஃபேர்ஸு, ஜென்ரல் சயின்ஸு மற்றும் ஜென்ரல் அவேர்னஸ் மற்றும் சுற்றுச்சூழல், கணிப்பொறியியல், RRB RPF ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே இதில் இருக்கும். இது வந்து வால்யூம் 1 புக்கு. இதற்கு அப்புறம் வால்யூம் 2 ஒன்று வரும். ஸோ இதில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் RRB RPFோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் பற்றி பார்க்க போகிறோம். மற்றும் RPF போலீஸ் தேர்வு, அதில் SI மற்றும் கான்ஸ்டபிள் தேர்வில் எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். அதாவது 90 நிமிஷத்தில் 1.5 மணி நேரத்தில் 120 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வேண்டும். ஸோ 1/3 அப்படிங்கிற 90 மார்க் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்குது. ஆன்சர் தெரிஞ்சா பண்ணணும், இல்லைன்னா பெட்டர். அதான் இதோட கான்செப்ட். ஸோ அப்படி எந்த அளவுக்கு ஸ்பீடாக பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஒவ்வொரு கேள்வியை சொல்லி அதுக்கு பதில சொல்கிறேன். கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்க. மற்றும் NCERT வால்யூம் 1 புக்கு இந்த புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் பார்க்க நினைக்கிறவங்க நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பேரு, எந்த ஊரு, படிப்பு, எந்த எக்ஸாம் ட்ரை பண்றீங்க அதை பற்றி தகவலை மெசேஜ் பண்ணா ஸோ உங்களுக்கு இந்த புக்கோட இண்டெக்ஸ் பேஜோட PDF ஃபார்மேட்டா பார்க்கலாம். மற்றும் புக்கோட மாடலையும் பார்க்கலாம். புக்கை ஆர்டர் பண்ணா ஆர்டர் படி டெலிவரி செய்யப்படும். நீங்க எந்த ஊரோ அந்த ஊர் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு பார்சல் அல்லது கொரியர்ல புக்கு டெலிவரி செய்யப்படும். மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நான் ஒரு கேள்வி சொல்லி அதுக்குரிய பதில சொல்றேன். கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 38, பரதவழி சத்தியாகிரகத்துடன் தொடர்புடையவர் யார்? பரதவழி சத்தியாகிரகத்துடன் தொடர்புடையவர் யார்? கொஸ்டின் நம்பர் 38க்கு சரியான விட ஆப்ஷன் சி, சர்தார் வல்லபாய் பட்டேல். நல்லா பாருங்க, பரதவழி சத்தியாகிரகத்துடன் தொடர்புடையவர் யார்? கொஸ்டின் நம்பர் 38க்கு சரியான விட ஆப்ஷன் சி, சர்தார் வல்லபாய் பட்டேல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39 பாருங்க. இந்திய ஊழியர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? இந்திய ஊழியர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 39க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, கோபாலகிருஷ்ண கோகலே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40 பாருங்க. டில்லி ஜலோ என்று முழக்கமிட்ட இந்திய தலைவர் யார்? டில்லி ஜலோ என்று முழக்கமிட்ட இந்தியன் லீடர் யார்? கொஸ்டின் நம்பர் 40க்கு சரியான விட ஆப்ஷன் டி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 41 பாருங்க. அகில இந்திய முஸ்லீம் லீக் எங்கு தொடங்கப்பட்டது? அகில இந்திய முஸ்லீம் லீக் எங்கு தொடங்கப்பட்டது? கொஸ்டின் நம்பர் 41க்கு சரியான விட ஆப்ஷன் டி, டாக்கா. அகில இந்திய முஸ்லீம் லீக் எங்கு தொடங்கப்பட்டது? டாக்கா. டாக்கா என்பது தற்போது பங்களாதேஷ் நாட்டின் தலைநகரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42 பாருங்க. இந்தியாவில் தேசிய வருமானத்தை மதிப்பீடு செய்யும் அமைப்பு எது? இந்தியாவின் நேஷனல் இன்கம், தேசிய வருமானத்தை மதிப்பீடு செய்யும் அமைப்பு எது? கொஸ்டின் நம்பர் 42க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, CSO, அதாவது மத்திய புள்ளியியல் நிறுவனம், சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். CSO, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், மத்திய புள்ளியியல் நிறுவனம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 43 பாருங்க. கீழ்கண்டவற்றில் நேரடி வரி எது? டைரக்ட் டாக்ஸ், அதாவது பொழுதுபோக்கு வரி, பண்ணை வரி, கலால் வரி, விற்பனை வரி. இந்த 4ல எது வந்து நேரடி வரி அப்படின்னு கேட்டாங்க? டைரக்ட் டாக்ஸ். கொஸ்டின் நம்பர் 43க்கு சரியான விட ஆப்ஷன் பி, பண்ணை வரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44 பாருங்க. மதிப்பிழப்பு, டிவேல்யூஷன் எனப்படும் மதிப்பிழப்பு முக்கிய நோக்கம் என்ன? சோ மதிப்பிழப்பு எனப்படும் அந்த டிவேல்யூஷனின் முக்கிய நோக்கம் என்ன? கொஸ்டின் நம்பர் 44க்கு சரியான விட 44க்கு சரியான விட ஆப்ஷன் பி, ஏற்றுமதியை ஊக்குவித்தல். சோ டிவேல்யூஷன் அப்படின்னா மதிப்பிழப்பு, முக்கிய நோக்கம் வந்து ஏற்றுமதியை, எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதியை ஊக்குவித்தல். ஸோ இதான் கொஸ்டின் மார்க். டெய்லி நீங்க நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புக்கு ஆர்டர் பண்றவங்க இண்டெக்ஸ் பேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இது போல் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.